ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எங்கேயாவது சுற்றணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தமாம் கிங் ஃபஹத் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு இன்வைட் என்ன அப்படின்னு சொன்னால் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். 8:30 மணிக்கு கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் 8:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ரத்தம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொன்னால் பயங்கரமாக திட்டு விழுவோம். ஆனால் ரத்தம் கொடுக்கறதுனால ஏற்படும் நன்மையை பற்றி பேசும்போது அவங்களே வாயடிச்சு போயிடுவாங்க. ஒரு மனுஷனோட உடம்புல கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஒரு 300 மில்லி கொடுக்கறதுனால எதுவும் ஆகிடாது. அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த ரத்தம் நம்மளுக்கு ரீசைக்கிள் ஆகி, அதாவது திரும்பவும் ஒரு நல்ல விதமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ரத்தத்தை ஏற்படுத்தி உடம்புல கொடுக்கும். அதனால் ரத்தம் கொடுக்குற கேம்ப் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் போய் நின்றுங்க. மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்க போகிற ரத்தம் இன்னொருத்தவங்களோட உயிரையோ காப்பாற்றுது. நாங்கள் எப்போ ரத்த டொனேட் கேம்ப், அதாவது பிளட் டொனேட் கேம்ப் எப்போ போடுறாங்களோ அப்போ எல்லாருமே நாங்கள் போய் எப்போ பார்த்தாலும் கலந்துக்குவோம். சவுதியை பொறுத்தவரையும் இந்த பிளட் டொனேட் கேம்ப் வந்து வெள்ளிக்கிழமையில் தான் வைப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் எல்லாமே லீவுங்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக வர முடியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பிளட் டொனேட் கேம்பில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல பேரை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது ரொம்ப நாள் பார்த்த முகம், அதாவது நம்ம ஊர்க்காரவங்க அப்படின்னு சொல்லி பல பேரை நம்ம அதில் பார்க்கலாம். சவுதிக்கு வந்து இதோட நான் கொடுக்க போகிறது வந்து 6வது முறையாக கொடுக்க போகிறேன். நானுமே ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவேன். ஐயோ, ரத்தம் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் போனால் திரும்ப வராது ஊறாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மடமையாக யோசித்து நான் பல தடவை ரத்தம் கொடுக்குற கேம்ப், அதாவது பிளட் டொனேஷன் கேம்பை வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் ஊரில் இருக்கும் போதே. அப்புறம் அதிகமாக அதை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம், அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லி. இதில் வந்து ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே ஆண் பெண்ணுன்னு எல்லாமே கொடுக்கலாம். நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே அப்படியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட ரத்தம் கொடுக்கறதுனால ஒரு மனுஷனோட உடம்பு என்னென்ன பிரச்சனையெல்லாம் தவிர்க்குது, என்னென்ன நல்ல விஷயம் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே படிச்சுட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். கேன்சர் வந்து தடுக்குது, ஹார்ட் அட்டாக்கை தடுக்குது, பல விஷயம் அதில் போட்டிருந்துச்சி. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு மார்னிங் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வந்து போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துட்டோம் ரத்தம் கொடுக்கறதுக்காக. நம்ம ஒரு இட்லி சாம்பார் தான், நல்ல முறையாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரத்தம் கொடுக்க உள்ளே போனோம். அதாவது கிங் ஃபஹத் ஹாஸ்பிட்டலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கமும் சேர்ந்து இதை பண்ணாங்க. அங்கே இருந்த வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப அழகான முறையில் வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி, அதாவது டோக்கன்லாம் எல்லாம் கரெக்டாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருந்தாங்க. நான் போய் லைனில் நின்று என்னோடய இக்காமாவை கொடுத்து நான் என்னோடய டோக்கனை வாங்கிக்கிட்டு நான் மறுபடியும் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னோடய பிபி அதோட பிளட் சுகர் இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இதெல்லாம் செக் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிட்டை கையில் கொடுத்து நீங்கள் போய் ரத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதோட நான் அந்த கிட்டை வாங்கிக்கிட்டு நேராக ஃப்ரீயாக இருக்கிற ஒரு பெட்டில் போய் அப்படியே படுத்துட்டா அவங்க வந்து ரத்தம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு எடுத்துகிட்ருக்காங்க. நமக்கு ஊசி போடும்போது என்ன ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங் தான் ஒரு தடவை மட்டும்தான், அதுக்கப்புறம் இருக்காது. பிளட் டொனேட் கேம்ப் எங்கேயாவது நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் போய் கொடுங்க. உங்களோட உடம்புல நல்லது கெட்டது என்ன பிரச்சனை இருக்குன்ற கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.